தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியமுடன் பிரியா விருதுநகர்லேருந்து பேசுகிறேன். போன வாரம் கொன்றை வேந்தன் செயல் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று பார்த்தோம். இன்னைக்கு அதற்கான விளக்கம் பார்க்கலாம். இல்லறம், இல்லத்தில் இருந்து செய்யக்கூடிய அறச்செயல்களை அல்லது நல்லறம் அன்று, அதைவிட மிக நல்ல செயல், அறமான செயல் என்று சொல்வதற்கு வேறு எதுவும் இல்லை. இல்லறம்தான் நல்ல அறம். இது போன வாரம் நாம் பார்த்த விளக்கம். இந்த வாரமும் அதே விளக்கம்தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய விளக்கம் இப்போ உள்ள ஜென்ரேஷன், நம்ம ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு மிக முக்கியமான கருத்தை இந்த செய்யுள் மூலமாக ஔவையார் சொல்ல வராங்க. பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. அப்படி திருமணம் செய்தாலும் குழந்தைகள்லாம் எதற்கு, இருக்கிற அந்த ஒரு லைஃப்பை நல்லா சம்பாதிச்சு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாமே, எதுக்கு இந்த மாதிரி கமிட்மெண்ட் வச்சுட்டு குழந்தைகளுக்காக அப்புறம் கஷ்டப்பட்டுட்டு அவங்களுக்காக சொத்து சேர்க்கணும், இந்த டென்ஷன்லாம் வேண்டாம், நாங்கள் சுதந்திரமாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லறம் கிடையாது. இல்லறம் அப்படிங்கிறது, இப்போ ஒரு பெண்ணோ ஆணோ தனியாக இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய குணநலன்கள் வேறு மாதிரி இருக்கும். அவங்களே ஒரு திருமணம் செய்து இன்னொரு உறவை நேசிக்கும்போது அந்த உறவு சார்ந்த எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுடைய அன்பு பெருக ஆரம்பிக்கும். அடுத்து அந்த இல்லறத்தினுடைய பயனாக அடுத்து ஒரு உயிர் உருவாகும். நம்மளுடைய குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள நம்மளுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் பார்ப்போம். அந்த அன்பு இன்னும் பெருகி அந்த குழந்தைகள் மேலே நமக்கு வர ஆரம்பிக்கும். அந்த அன்பு தான் ரொம்ப முக்கியமானது. இல்லறத்தில் மட்டும்தான் அந்த அன்பு நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அடுத்து இந்த அன்பின் காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி அடுத்து ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய குழந்தைகளுக்கு குழந்தைகள், அதாவது நம்மளுடைய பேரன் பேத்திகள் வரும்போது அந்த மனசில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு மறந்து போயிடும். அப்போ இந்த அன்பானது இன்னும் பெருகி அருளாக மாற ஆரம்பிக்கும். அந்த அருள் நிலை நமக்கு கிடைக்கும்போது அந்த குழந்தைகள் யாரை பார்த்தாலுமே எல்லாருமே நம்மளுடைய பேரன் பேத்திகள் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். எந்த குழந்தைகள் கஷ்டப்பட்டாலுமே நம்மளால் மனசு தாங்க முடியாது. அந்த கருணை குணம் எல்லாமே அந்த காலகட்டத்தில் தான் நமக்கு வர ஆரம்பிக்கும். அதுதான் அருள்நிலை. அந்த அருள்நிலை தான் நம்மளை இறைநிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய முக்கியமான நிலை. இந்த நிலை எல்லாமே இல்லற வாழ்க்கையை நாம் அனுபவிக்கும் போது தான் கிடைக்கும். இல்லற வாழ்க்கையில் நாம் நேசிக்க ஆரம்பிப்போம். அடுத்து அது அன்பாக மாறும். அடுத்து அருளாக மாறும். அதுவே இறைநிலைக்கு நம்மளை அழைத்து செல்லும். அதனால் இல்லறத்தை தாண்டி வேறு சிறந்த அறம் எதுவுமே இல்லை. நம்ம இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு துறவறம் போனால் தான் இறைவனை அடைய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய சமயத்தில் கிடையவே கிடையாது. இல்லறத்தில் இருக்கிறது தான் சிறந்த அறம். துறவரத்தை காண்டிலும் சிறந்த அறம் இல்லறம். இல்லறத்தில் இருந்தே இறைநிலையை அடைந்த பல பேர் நம்ம கூட இருந்திருக்காங்க. அதனால் இல்லறத்தை பேணி பாதுகாப்போம். சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி நமக்குள்ள ஒரு அன்பு, அருள், இறைநிலை எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுதான் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று. இப்போ அடுத்த செய்யுள் பார்க்கலாம். ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். ஈயார் அப்படின்னா பிறருக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் சிறிதும் இல்லாதவர்கள், அவர்கள்தான் ஈயார். தேட்டை, அவர்கள் தேடி சேர்த்து வைக்கக்கூடிய செல்வத்தை தீயார் கொள்வர். தீயார் அப்படிங்கிறவங்க தீயவர்கள், பகைவர்கள், கெட்டவர்கள். அவர்கள் கொள்வர், கைப்பற்றிக்குவார்கள். அப்போ பிறருக்கு பயன்படட்டும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் வாழ்பவர்களுடைய செல்வத்தை தீயவர்கள் பற்றி கொள்வார்கள். இதற்கான இன்னும் ஆழமான கருத்தை அடுத்த வாரம் பார்ப்போம்.
அதுவரை சிந்தித்து இணைந்திருப்போம். நான் உங்கள் பிரியமுடன் பிரியா. தொடுவானம் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.